Hello students, welcome to our channel. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 12th ஸ்டாண்டர்ட் காமன் half yearly எக்ஸாமினேஷனுக்கான எக்கானமி கொஷின் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸில் இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை நீங்கள் பார்க்காம நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து 200% வந்து half yearly எக்ஸாமினேஷனுக்கு வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க எல்லா கொஷினுமே. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸ் எல்லாமே அங்கே வந்து சேர்ந்துருங்க. கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எக்கானமி பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயே நம்ம நோட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஈஸியாக பாஸ் பர்சன்டேஜ் அது இன்க்ரீஸ் பண்ணி தந்துடும் நமக்கு வந்து. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதும்போது பாஸ் பர்சன்டேஜ் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் அதிக மார்க்கெலாம் நம்ம எடுக்க போகும்போது யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 மார்க் எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் 1 மார்க்லாம் அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ஏபிசிடின்னு போட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வரும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்கையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கையில் வந்து ஒரு நோட்டு பென் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி எழுதிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் புக்கில் வந்து உடனே குறிச்சிக்கிறீங்கனாலும் ஓகே தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஸோ இப்போவே கைப்பட வந்து எழுதிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் தான். இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது? அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் எதனா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் அந்த 1 மார்க் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 மார்க்கெலாம் அந்த ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்கும். ஒரு சில இது வந்து ஏதாவது இன்டெப்த்தாக உள்ளே வந்து கேட்டுக்கலாம். அதனால் அதையுமே நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் அது வந்து பெனிஃபிட் இல்லாமலே போயிடும். அதனால் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி 1 மார்க் ஷுட் பி இம்பார்ட்டன்ட்டு. வேணும்னா இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் half yearly எக்ஸாமினேஷனுக்கு எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு என்ன லெசன்ஸ் இருக்கோ அந்த லெசன்ஸ்லாம் வந்து 1 மார்க் படிச்சுக்கோங்க. இது இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த 9th கொஷின் படிக்கிறோம் பாருங்கள். த கண்ட்ரி ஃபாலோவிங் கேபிட்டலிசம்ஸ் வந்து என்ன? அப்புறம் 10th கொஷின் பிக்யூஎல்ஐ இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் எதுக்கு இருக்குது? த மல்டிப்ளேயர் இஸ் கால்குலேட்டட் அஸ் என்ன? அதுக்கான ஃபார்முலா என்ன? த இந்தியன் கரன்சி சிம்பிள் அந்த குறியீடு இருக்குங்க இல்லையா, அது எப்போ வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எழுதணும். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் வந்து என்ன? வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆர்டிஜிஎஸ் உடைய ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். 2 lakhs 1 lakh 3 lakh இல்லை எதுவுமே இல்லையான்னு எழுதணும். சென்ட்ரல் பேங்க் இஸ் டேஷ் அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் நெட் எக்ஸ்போர்ட் ஈக்குவல்ஸ் டு எதுக்கு? அது ஃபார்முலா என்னன்னு எழுதணும். மேக்ஸிமம் ஃபார்முலா தான் கேட்பாங்க எக்கனாமியில். அதாவது ஒரு சில ஃபார்முலா பேசிக்காக இருக்கும் இல்லையா, அதனால் படிச்சுக்க வச்சுக்கோங்க. அப்புறம் எது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். யார் எதை எப்படி அழைக்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இப்போ 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the term brick was coined in எந்த இயர்? 2010 8 5 2001 எழுதணும். அதுக்கப்புறம் 18வது கொஸ்டின் பாருங்கள். the word இது இருக்குங்க இல்லையா, அதை டெரைவ் பண்ணும்போது which is the following language எதில் வரும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். தென் அதுக்கப்புறம் the common source of outdoor air pollution is caused by காம்பூஷன் ப்ராசஸஸ் ஃபாலோயிங் என்ன? அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அடாப்ட்ஸ் இண்டிகேட்டிவ் பிளானிங் என்ன? ஃப்ரான்ஸா, ஜெர்மனியா, இட்டாலியா, ரஷ்யாவான்னு எழுதணும். தென் பார்ட் 2 வந்தீங்கன்னா 7 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. டிஃபைன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப்ஐஇ அதை நீங்கள் வந்து எழுதணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி. அது எழுதுனது போக மீதி இருக்கிறதுல வந்து 2 மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் ஷுட் பி இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஆனால் நமக்கு எப்போதுமே ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நமக்கு தெரியுதா, அப்ரோச் பண்ண முடியுதான்னு தான் பார்க்கணும். அதனால் எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஜிடிபி டெஃப்லேட்டர், வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன், டிஃபைன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, வென் அண்ட் வேர் was SARC secretariat established, differentiate tax and fee, specify the meaning of seed ball, what is GNP, what are the kinds of data, define microeconomics, அப்புறம் டிஃபைன் ஃபாரின் இன்வெஸ்ட் அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி, அது எழுதிக்கோங்க. ஸோ இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 7 மார்க்கும். தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா 7 மார்க் இருக்குங்க இல்லையா. மென்ஷன் எனி 3 லெண்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப், ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கானமிக்ஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் அக்ரிகேட் சப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம், டிஃப்ரென்ஷியேட் அட்டானமஸ் அண்ட் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், வாட் ஆர் த டிட்டர்மினன்ட் ஆஃப் மணி சப்ளை, mention the objectives of demonetization, what are import controls, describe canons of taxation, write a note on climate change as a train, find the statement deviation of the following data. இதுக்கு நீங்கள் எழுதணும். 7 மார்க். 40 கொஸ்டின் கம்பல்சரி. மீதி எல்லாமே நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஃபாஸ்ட் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். படிக்காமல் போயிடவே போடாதீங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 5 வந்தீங்கன்னா 7 5 மார்க் இருக்கும். அதில ஏதுல ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க ஈஸியா இருக்கக்கூடிய 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏயும் படிச்சுக்கோங்க, பியும் படிச்சுக்கோங்க. எது உங்களுக்கு டைமுக்கு பொறுத்து ஈஸியா நல்லா ஆன்சர் தருதோ அத நீங்க வந்து எழுதிடலாம். சப்போஸ் இதில ஏதாவது உங்களுக்கு நீங்க படிச்சுட்டு சாய்ஸ் விட்டு படிச்சுட்டு போவீங்க. அதில கேட்காம போயிட்டாங்கன்னா, அப்புறம் நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாம போயிடும். அதனால எக்கானமி சப்ஜெக்ட் வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட் 12த் ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்றதால அத நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். சென்டம் மார்க் எய்ம் பண்ணணுன்றதால நீங்க எல்லாமே படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட்டா. 41A பார்த்தீங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட் த ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளேயர் ஆர் டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மென்ட். இல்லைனா 42Aவில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் நேஷனல் இன்கம் ஆஃப் எ கண்ட்ரி. வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த ரீசன்ட் growth in பப்ளிக் எக்ஸ்பெண்டிடியூர். 43A பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னாலிட்டி அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பிளைன் த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். 44A பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் பிளானிங் ஆர் டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். 45A பார்த்தீங்கன்னா, நரேட் த ஈக்குவலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் வித் டயக்ராம் ஆர் இல்லுஸ்ட்ரேட்டட் ஃபிட்சஸ் குவான்டிட்டி தியரம் ஆஃப் மணி. 46A பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் இல்லுஸ்ட்ரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 47A பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் டிபிட் ரிடம்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் சார்க்கு பிரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.